வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2020 Part 2 Scholastic Aptitude Test. So it is for 8th student. So class 8. Okay. Next, அதாவது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள். ஸோ 1.5 மணி நேரத்தில் யூ ஹேவ் டு ஆன்சர் த 90 கொஷின்ஸ். ஸோ 90 நிமிஷங்களில் 90 கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். தேர்வு எழுதுபவர்களுக்கான விதிமுறைகள். வினா நூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும். விடைகளை பகுதி 1 தேர்விற்கு வழங்கப்பட்ட OMR விடைத்தாளிலேயே குறிக்க வேண்டும். ஸோ ஆன்சர்ஸை நீங்கள் காலையில் செஷனில் கொடுத்த அந்த OMR ஷீட்டில் தான் நீங்கள் இதுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, 90 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 90 கொஷின்ஸ்க்கு கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும், கம்பல்சரி அப்படிங்கிறாங்க. வினாயன் 91 முதல் 110 வரை கணிதம், 111 முதல் 145 வரை அறிவியல், 146 முதல் 180 வரை சமூக அறிவியல் பாடங்கள் சார்ந்தவை. மொத்தமாக 20 கொஷின்ஸ் வந்து கணிதத்திலையும், 35 கொஷின்ஸ் வந்து சயின்ஸ்லையும், அண்ட் சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொஷின்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 90 கொஷின்ஸ் வருது. இதை தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைத்தாளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவினால் தீட்ட வேண்டும். ஸோ காலையில் செஷன்லேயே நீங்கள் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் யூஸ் பண்ணணும். டிக்கு இல்லை ராங்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் OMR விடைத்தாளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு மிக குறைவாக இருப்பதால் எந்த ஒரு வினாவிற்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே கால விரயம் செய்யாமல் அடுத்த வினாவிற்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். விடைகளை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகளை வினாநூல் தொகுப்பில் எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். OMR விடைத்தாளிலோ அல்லது தனித்தாளிலோ, ஸோ செப்பரேட்டாக பேப்பர் வச்சுட்டுனா அதில் தான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம்லாம் இருக்க வேண்டாம். அதே போல் OMR ஷீட், நம்ம ஆன்சர் எழுதுகிற ஷீட் இருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து கட்டாயமாக பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஓகே, ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு சரியான விடைக்கு 1 மதிப்பெண் தான். நெகட்டிவ் மார்க்ஸை பற்றியெல்லாம் அவங்க சொல்லலை. தேர்வு முடிந்த பிறகு OMR விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும். வினாநூல் தொகுப்பை தேர்வர் எடுத்துச் செல்லலாம். ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவெண்ணை தவறாமல் குறிப்பிடவும். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம். Question number 91. If 2 is added to all the observations 3, 6, 9, 12 and 15, then the mean of the new observations is 3, 6, 9, 12 மற்றும் 15 ஆகிய அனைத்து தரவுகளுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. கொடுக்கப்பட்ட நம்பர்களை 3, 6, 9, 12, 15 இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 2 is added அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ஆட் பண்ணணுமா. ஓகே, ரைட். ஸோ நான் ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரவுகளுடனும் 2ஐ கூட்டினால், ஸோ 2 தான் நான் இங்கே கூட்டியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தரவோடும் நான் 2 வந்து கூட்டிட்டேன். ஸோ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 5, 6 + 2 8, 9 + 2 11, 12 + 2 14, 15 + 2 17. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்க. த மீன் ஆஃப், ஸோ மீன் அப்படின்னா என்னது? அதாவது இங்கே பாருங்க தமிழில் சராசரி. ஸோ 1, 2, 3 இதனுடைய சராசரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கூட்டணும். கூட்டிட்டு மொத்தம் எத்தனை என்ட்ரிஸாக இருக்குது? ஸோ 3 நம்பர்ஸ் இருக்குது, அதால் வகுக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள் 3 + 3 6/3 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் நம்மளுடைய சராசரி, ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்கே மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் வி ஹேவ். ஸோ வி ஹேவ் டு ஆல் த நம்பர்ஸ். ஸோ அதான் 5, 8, 11, 14, 17 இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 55 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நான் இப்போ ஆவரேஜ் அல்லது சராசரியை பார்க்க போகிறேன். ஸோ 55/5 = 11. இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 11 11. இஃப் 2 is added to all the observations அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால போன மெத்தடில் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றிலையும் நம்ம 2 போய் ஆட் பண்ணோம். பட் நம்ம இதெல்லாம் இல்லாமலே ஸோ பழையபடி இருக்கக்கூடிய 3, 6, 9, 12, 15 இந்த நம்பர்ஸை மட்டும் வைத்து கொண்டு கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆவரேஜ் பார்க்க முடியும். ஆமாம், பார்க்கலாம். சரி பாருங்க, தட் இஸ் ஆவரேஜ். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொத்தம், அதாவது சராசரின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையும் கூட்டுங்க. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 3, 6, 9, 12, 15 இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் கூட்டுங்க. ஓகே, 3 × 6 என்னது?
9 9 கூட்டல் 9 18 18 + 12 எவ்வளோ 30 30 + 15 எவ்வளோ ஸோ 45 ஆமாம் 45 போட்டாச்சு. அதில் நமக்கு வேணுங்கிறது வந்து சராசரி, தட் இஸ் ஆவரேஜ் தான் வேணும். ஆவரேஜ் அப்படிங்கும்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அத்தனை நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடணும், டிவிஷன் பண்ணிடணும். ஸோ இங்கே மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஸோ 9. ஸோ அப்போது இந்த பழையபடி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி அதுக்கு சராசரி, தட் இஸ் ஆவரேஜ் இஃப் வி ஃபைண்ட், ஸோ வி வில் கெட் த ஆன்சர் 9. ஓகே, இது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தானே ஒவ்வொரு என்ட்ரிலையும் 2 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டி படி என்ன சொல்லுது அப்படின்னா, இதை நீங்கள் எப்போவுமே இதை அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் ஈச் அப்சர்வேஷன், ஒவ்வொரு அப்சர்வேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு ஆர் லோவர்டு பை அ சர்டன் அமௌண்ட். ஸோ இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ, அதாவது கூட்டினாலோ அல்லது குறைத்தாலோ, எது சர்டன் அமௌண்ட்டு, ஒரு சர்டன் அமௌண்ட்டால் குறைக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற அமௌண்ட்டால் நம்ம வந்து கூட்டணும் இல்லையா, அந்த மாதிரி த ஆவரேஜ் வேல்யூ, அதுக்கு கிடைக்கக்கூடிய சராசரி மதிப்பு வில் பி இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு பை த சேம் நம்பர். ஸோ அதே எண்ணாலேயே இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ நம்ம 2ஆல் கூட்டணும். அப்போ கிடைச்ச ஆன்சர் கூட 2ஆல் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், தமிழில் பாருங்கள், ஒவ்வொரு தரவுகளுடனும் ஏதேனும் ஒரு எண்ணை கூட்டினால், ஸோ ஏதேனும் ஒரு எண்ணை கூட்டினாலோ அல்லது இங்கே கழித்தாலோ, இங்கே தவறுதலாக இருக்குது, கழித்தாலோ இல்லை, இது வந்து கழித்தாலோ. ஸோ கழித்தாலோ, ஓகே, கழித்தாலோ என்ன நடக்குது, அத்தரவுகளின் சராசரியானது அதே எண்ணை கொண்டு முறையே கூட்டப்படும் அல்லது கழிக்கப்படும். தட் இஸ் இப்போ நீங்கள் கூட்டியிருந்தீங்கன்னா கூட்டணும், இதே 2 வந்து டிக்ரீஸ்டு அப்படின்னு இங்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே வந்து எல்லாமே ஆடட்னு கொடுத்ததுனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பாருங்கள், இங்கே 2 கொண்டு போய் கூட்டணும். சப்போஸ் இது வந்து டிக்ரீஸ்டு அதாவது குறைக்கப்பட்டிருந்தால், ஸோ 2ஐ கழித்தால், இந்த இடத்துல கழித்தால் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 9 கூட 2 கழிச்சு போட்டிருக்கணும். ஸோ பட் அப்படி அவங்க கேட்கல, அதனால நம்ம கூட்டுன்னா நம்ம கிடைச்ச நம்மளுடைய சராசரியோட அந்த நம்பர்ஸை அப்படியே கூட்டிக்கலாம். இல்லை கழின்னு சொன்னாங்கனாலும் அதே நம்பரோட வச்சு நம்ம கழிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 11. கொஸ்டின் நம்பர் 92. இஃப் a plus b equal to 12 and a squared minus b squared is equal to minus 24, then the value of a minus b is a கூட்டல் b சமம் 12 மற்றும் a squared minus b squared சமம் minus 24 எனில் a minus b இன் மதிப்பு. ஸோ 12, ஆமாம், a plus b is 12. ஓகே, இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ a plus b ஈக்குவல் டு என்னது 12 கொடுத்துட்டாங்க, ரைட். அடுத்தது பாருங்கள், a squared minus b squared ஈக்குவல் டு minus 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதையும் நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஸோ a squared இங்கே எழுதிக்கிறேன், a squared minus b squared ஈக்குவல் டு எவ்வளவு minus 24. ஓகே, நெக்ஸ்ட் தென் த வேல்யூ ஆஃப் a minus b. அவங்க கேட்குற கொஷின் என்னது, a minus b என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ a squared minus b squared நம்ம எப்படி எழுதலாம், that is equal to a plus b into a minus b எழுதலாம், அப்படித்தானே? ஆமாம், இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், a squared minus b squaredக்கு பதிலாக தான் என்ன வேல்யூ இங்கே இருக்குது நம்மக்கிட்ட, ஸோ minus 24 இருக்குது. ஸோ அதை இங்கே வந்து புட் பண்ணுங்கள். ஸோ minus 24 சமம் a plus bக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், ஸோ 12. ஸோ 12 எழுதிக்கிறேன். பெருக்கல்ல என்னது இருக்குது, a minus b இருக்குது. இதுவும் நமக்கு கேட்டது பாருங்க, இங்கே பாருங்க a minus b தானே கேட்டிருக்காங்க, அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது இல்லையா, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், இதை இங்கே வச்சுட்டு இதை வந்து கீழே நம்ம டிவிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ a minus b is equal to என்ன எழுதலாம், minus 24 divided by 12. ஓகே, எத்தனை டைம் அடங்கும், 12 2 டைம் அடங்கும். ஸோ மைனஸ் முன்னாடி இருக்கு, அப்போது -2 தான் வந்து என்னது a minus b ஆக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் -2. கொஸ்டின் நம்பர் 93. Choose the incorrect statement. The opposite interior angles of a parallelogram are equal. The sum of the interior angles of a parallelogram is 180 degree. The opposite sides of a parallelogram are equal. The two diagonals bisect each other in a parallelogram. தவறான கூற்றை கண்டறியவும். ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் உட்கோணங்கள் சமம். ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஒரு இணைகரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று இருசம கூறிடும். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு 4 டைப் ஆஃப்
பேரலோகிராம் போட்டிருக்கேன், தட் இஸ் இணைகரம். இது எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ அதாவது இணைகரத்தில் எதிரெதிர் உட்கோணங்கள் சமம். ஸோ முதல்ல வந்து உட்கோணங்கள்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் பாருங்க, அதாவது இது இது எல்லாமே உட்கோணங்கள் தான் இங்க இருக்கிறதெல்லாம். ஓகே. ஸோ இது பாருங்க, ஸோ இதுவும் இதுவும் தான் எதிரெதிர் உட்கோணங்கள். ஸோ நான் போடுறத இதை உங்களுக்கு இங்கே பாருங்க, இந்த டபுள் ஸ்ட்ரோக்காக போடுறேன் பாருங்க. ஸோ இதுவும் இதுவும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எது எது ரெண்டு சமம்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் இந்த பியும் டியும் சமமாக இருக்கும். ஓகே ரைட். அதே போல் ஏவும் சியும் சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. இது சரிதான். ஒரு இடையகத்தில் எதிரெதிர் உட்கோணங்கள் சமம் தான். இது சரியான ஆப்ஷன் தான், அதாவது சரியான கூற்று தான், சரியான ஆப்ஷன் இல்லை. நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் தவறான கூற்றை வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இது வந்து அப்படி கிடையாது, இதுக்கு வந்து நார்மலாகவே சரியானது தான். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு the sum of the interior angles of a parallelogram is 180 degree அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு இணைகரத்தின் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ நமக்கு என்ன தெரியும் ஆக்சுவலி, ஸோ நமக்கு ஸோ அடுத்தடுத்த கோணங்களை ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இதையும் ஆட் பண்ணி பாருங்க, என்ன வரும், 180 + 180 மொத்தமாக நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 360 டிகிரி தான் வரும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து தவறான கூற்றாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஓகே. இது தேர்டையும் செக் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் என்ன சொல்கிறாங்க, த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். இது நமக்கு தெரிஞ்ச நார்மல் விஷயம்தான். அதாவது ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஆமாம். ஸோ இதில் பாருங்க, ஸோ இந்த பக்கம் என்ன அளவோ, இப்போ இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா கட்டாயமாக இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் தான். ஸோ அதனால எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக தான் இருக்கும். ஓகே ரைட், தெரியுது. நெக்ஸ்ட் பாருங்க, the two diagonals bisect each other in a parallelogram. ஸோ 2 diagonals வந்து bisect ஆகுதாம். ஒரு இணைகரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும். The line which is joining the opposite vertices is called diagonal. ஸோ இதுதான் diagonalனு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் நான் அதை வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். ஸோ மொத்தம் 2 டயகனல் இருக்கா ஒரு பேரலோகிராமுக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இது என்ன, இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று வெட்டிக்குது இல்லையா? அப்போ அந்த அளவுகள் என்ன பண்ணுதுன்னா, ஸோ இரு சமக்கூறிடும், அதாவது பைசெக்ட், இரு சமக்கூறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரிதான். ஸோ இது சரியான கூற்று, இதுவும் சரியான கூற்று, இது சரியான கூற்று தான். எது தவறான கூற்றுனா, ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட தவறான கூற்று. ஸோ நம்ம ஆன்சரும் அதுதான். கொஸ்டின் நம்பர் 94, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. ஸோ இந்த படம் பார்ப்பதற்கு வேணா உங்களுக்கு செவ்வக மாதிரி தெரியும், பட் ஆஸ் பர் த கொஸ்டின் பேப்பர் இட் இஸ் அ ஸ்கொயர், அதாவது சதுரம். ஓகே, சதுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மூளை விட்டா இப்படி வெட்டுச்சு அப்படின்னா இந்த பகுதியும் நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பகுதியும் சமம் தான் சதுரத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து சதுரமான வடிவமாகத்தான் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து இப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ அதை வச்சு நான் என்ன சொல்லலாம், ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே நான் அப்போ நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 4, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 7 8. ஸோ இந்த சதுரத்தின் மூலயமா உருவாகக்கூடிய இந்த 8 முக்கோணங்களில் எத்தனை முக்கோணம் மட்டும் ஷேடட் ரீஜனாக இருக்குது? 4 மட்டும்தான் ஷேட் ஆயிருக்கு. அதாவது 8ல் 4 மட்டும்தான் நிழலிடப்பட்ட பகுதியாக இருக்கு. ஸோ இவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நிழலிடப்பட்ட பகுதி அந்த பகுதியாக உள்ளது. ஓகே, ஸோ அப்போ அப்படின்னா பர்சன்டேஜில் எவ்வளோ அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ பாருங்க, ஸோ இது தெரியும், 1 டைம் 4 அண்ட் 2 டைம்ஸ் ஒரு 8. இப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 50 டைம்ஸ். ஸோ 50%. ஸோ நம்மளுடைய விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 50%. ஓகே, இப்போ இன்னொரு மெத்தடாலஜி பார்க்கலாம், பட் இது கொஞ்சம் டூ லாங் ப்ராசஸ் தான். பட் இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லித்தரேன். பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதனுடைய நீளத்தை வந்து பாருங்க, இதனுடைய நீளத்தை நான் இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய நீளத்தையும் 1 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக இந்த பக்கம் எத்தனை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர். ஓகே, இது சதுரம்.
அதனால இதுவும் 2 சென்டிமீட்டர் தான் அண்ட் இதுவும் 2 சென்டிமீட்டர் இதுவும் 2 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய ஏரியா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன் ஏபிசிடி. அப்போ வந்து ஏரியா ஆஃப் ஏபிசிடி தட் இஸ் ஏரியா ஆஃப் ஏபிசிடி எப்படி எழுதலாம்? தட் இஸ் இது சதுரம் தானே. தட் what is the area of a square? We know that it is a squared. So a squared means it is a that side squared. இந்த சைடில் எத்தனை இருக்குது? ஸோ 2 அடுக்கு 2 தட் இஸ் 4 கிடைக்குது. ஓகே, அப்போ ஒரு முழு சதுரம் இந்த இடத்துல அந்த முழு சதுரத்தினுடைய பரப்பா என்ன கிடைக்குதுன்னு 4. ஓகே, இப்போ அப்படியே இந்த சதுரத்தை பாருங்க. அதாவது நான் சொல்றது இந்த சதுரம். ஸோ இங்கிருந்து இந்த சதுரம் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த சதுரத்துல ஸோ முதல்ல இந்த நீளத்தை பாருங்க. நான் சொன்னேன் ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் என்னது 1 சென்டிமீட்டர்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நிச்சயமா இதுவும் 1 சென்டிமீட்டர் தான் இல்லையா? அதே போல இங்கிருந்து இதுவும் 1 சென்டிமீட்டர் தானே. அப்போ இந்த அளவும் 1 சென்டிமீட்டர் தானே. ஓகே, இப்போ அதுக்கு நான் பேரும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த உள் சதுரத்துக்கு நான் வந்து ஒரு பேரும் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ 1 சென்டிமீட்டர், அதே போலவே இதுவும் 1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் உருவாக்கி இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிளை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இக்கு இ அண்ட் இங்கே ஓக்கு ஓ போட்டு அடுத்து ஹெச்சுக்கு ஹெச் போட்டிருக்கேன். அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதனுடைய நீளம் வந்து 1, இதனுடைய நீளம் 1 சென்டிமீட்டர். ஓகே, இதெல்லாம் நாமளும் எடுத்துக்கிறது தான். ஓகே, ரைட். இப்போ இது என்னன்னு சொல்லுவோம்னா கர்ணம். கர்ணம் இல்லைன்னா ஹைப்போட்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போட்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும்? தட் இஸ் இஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இஓ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஓஹெச் ஸ்கொயர்டுன்னு நமக்கு தெரியும். இது வந்து பித்தாகரஸ் தியரப்படி. பித்தாகரஸ் தியரம் இருக்கு இல்லையா? அந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இங்கே இஓ அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஓஹெச்ங்கிறது 1 ஸ்கொயர். அப்போ என்னது 1 + 1 = 2 ஆயிடுது. ஓகே, அப்போ இஹெச் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கு? 2க்கு சமமாக இருக்கு. பட் நமக்கு இப்போ என்ன வேணும்? இஹெச்சினுடைய நீளம் வேணும். ஓகே, இஹெச்சினுடைய நீளம் தான் பார்த்தீங்கன்னா சதுரத்தினுடைய பக்கமாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் இல்லையா? அப்போ ஸோ இஹெச் ஸ்கொயர்லேருந்து இஹெச் யாருன்னு வேணும்னா அப்போ √2 கிடைக்குது. ஸோ அப்போது அந்த சின்ன சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய நீளம் √2. அதே பெரிய சதுரத்தினுடைய பக்கத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் 2. ஓகே, ஸோ அப்போ இந்த 4 இங்கே கிடைச்சிருக்குது 4. ஓகே, ஸோ அப்போ அந்த 4ல் இல்லையா? இப்போ இந்த சதுரம் பாருங்க இஎஃப்ஜிஹெச் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே ஏரியா ஆஃப் இஎஃப்ஜிஹெச் எழுதலாம் இல்லையா? என்னது? அதுவும் ஏ ஸ்கொயர் தான். பட் அங்கே ஏங்கிறது யாருன்னா √2 ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது? 2. அப்போ 4ல் இது எவ்வளோ கிடைச்சிருக்கு? ஸோ இந்த சதுரத்தினுடைய பரப்பு எவ்வளோ? 2. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் 1 × 2, 2 × 2 = 4. ஸோ 250 = 100. ஸோ 50%. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 50%. இப்படியே நீங்கள் போடலாம். பட் இட் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ். Question number 95. The following hexagonal shapes are taken from Pascal's triangle. The value of x, y, z are. பின்வரும் அருங்கோண வடிவங்கள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக அமையும் எனில் எக்ஸ், ஒய் மற்றும் ஜட்டின் மதிப்புகள் முறையே. பாஸ்கலோட முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி இருக்கும்? ஸோ 1 வரும். ஸோ இந்த ஓரங்களில் எல்லாமே வந்து 1 வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே நடுவில் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த பகுதிகள் எப்படி வரும்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறதுனால கிடைக்கும். அதே போல் தான் இதுவும் ஆட் பண்ணுறதுனால கிடைக்கும். ஓகே, அதே போல் தான் பாருங்கள் இங்கே 1 + 3 4 கிடைச்சிருச்சு. 3 + 3 6 கிடைச்சிருச்சு. 3 + 1 is 4 கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதில் மீதி பகுதியில் இந்த 1 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். பட் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பகுதியை மட்டும்தான் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதியாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 21 எப்போ கிடைக்கும்? ஸோ 15 கூட எதை கூட்டணும்? ஸோ 6 கூட்டியிருந்தா தானே. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 6ஆக இருந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதையும் கூட்டுறதுனால தான் 56 கிடைச்சிருக்கு. அப்போ ஒய்யினுடைய மதிப்பு என்னவாக இருந்திருக்கணும்? ஸோ 35ஆக இருந்திருக்கணும். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கள் ஜட்டினுடைய மதிப்பு வேணும்னா இது 2ஐயும் கூட்டுறதுனால தான் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் 7ஐயும் 21ஐயும் கூட்டினா நமக்கு என்ன விடை வருது? Z = 28. அப்போ எக்ஸ் என்பது 6, ஒய் என்பது 35, Z என்பது 28. இது எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் 3 6 35 28. 6 35 28.
Question number 96. In triangle ABC shown in the figure, the value of x is. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தில் சி அப்படிங்கிற ஆங்கிளை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நம்மளுக்கு இந்த 180 டிகிரி. ஓகேவா? சரி, நமக்கு தெரியும் என்ன தெரியும்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, இந்த 3 கோணங்களையும் கூட்டினா என்ன வரும்? ஸோ 180 டிகிரி. ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி கொடுத்துட்டாங்க 60 டிகிரி. இது ரெண்டு என்னன்னு தெரியாது. பட் இது ரெண்டையும் தெரியணும்னா அதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு க்ளூ பாயிண்ட் வந்து 110 டிகிரி நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த லைனை போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள் என்னவா இருக்க முடியும் பாருங்க. இதோடைய ஆங்கிள் என்ன? 180 டிகிரின்னு தெரியும். ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள் 180 தானே இருந்திருக்கணும். ஓகே, அதில் 180 டிகிரியில் 110 இங்கே இருக்குது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்க முடியும்னா இதை கழிச்சா வரும் இல்லையா? ஸோ இப்போ 180ல் 110 போச்சுன்னா எவ்வளோ டிகிரி? ஸோ 70 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்னது? ஏ தெரியலை, எக்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் பி தான் இப்போ நம்ம 70 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 70 டிகிரி. ஓகே, ப்ளஸ் சியோடைய வேல்யூ 60 டிகிரி அப்படியே இருக்குது. ஓகே, இதை 3ஐயும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்குது? 180 டிகிரி கிடைக்குதுன்னு தெரியுது. ஓகே, ரைட். அப்போ இதை எக்ஸ் அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 70யும் 60யும் கூட்டினா உங்களுக்கு என்ன வருது? ஸோ 130, 130. ஓகே, இப்போ எக்ஸ் அங்கேயே வச்சுட்டு ஸோ 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி என்ன கிடைக்குது? ஸோ 50 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் 50 டிகிரி. இதுதான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் 2. Question number 97. The degree of the expression 3p squared minus 2q squared minus 5q plus 6p squared plus 7p squared minus 9p is 3p இன் அடுக்கு 2 plus 2q இன் அடுக்கு 2 minus 5q plus 6p இன் அடுக்கு 2 plus 7p இன் அடுக்கு 2 minus 9p என்ற கோவையின் படி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ முதல்ல படி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, தட் இஸ் த டிகிரி. வாட் யூ மீன் பை டிகிரி? ஸோ முதல்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிகிரி அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் அ ஹையஸ்ட் பவர். இட்ஸ் அ ஹையஸ்ட் பவர், அதாவது மிக உயர்ந்த அடுக்காக உள்ளது தான் வந்து டிகிரி, அதாவது படி அப்படின்பாங்க. தமிழில் வந்து படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்ந்த அடுக்கு. ஓகே, உயர்ந்த அடுக்குன்னா இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே, அதாவது கொடுக்கப்பட்ட கோவை இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோவை, ஸோ இது எல்லாமே கோவை தான். ஓகே, அந்த கோவையில் எது ரொம்ப உயர்ந்த அடுக்குனா இந்த பவரில் வச்சுருக்கோ அதை தான் நம்ம வந்து படி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள். ஸோ லைக் டேர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒத்த உறுப்புகள். ஸோ லைக் டேர்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் லைக் டேர்ம், ஒத்த உறுப்புகள். என்ன ஒத்த உறுப்புகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பி ஸ்கொயர்டு தான் இங்கே இருக்குது. ஸோ ஓகே, பி ஸ்கொயர்டில் என்னெல்லாம் இருக்குது? 3 இருக்குது. இதோ இங்கே போட்டேன். அடுத்தது என்ன இருக்குது? 6 இருக்குது. பட் 6 பாருங்கள் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ மைனஸ் 6. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7. ஸோ 7. ஓகே, இதை 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வருது? ஸோ 7 3 10ல் 6 போச்சுன்னா 4. அப்போ இருக்கிறது என்னது? இங்கே போட்டுக்கிறேன் 4p ஸ்கொயர்டு. ஓகே, ரைட். அடுத்தது என்னது? q ஸ்கொயர்டு இருக்கா? ஓகே, ஸோ அப்போ q ஸ்கொயர்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ q ஸ்கொயர் அதில் 2 இருக்கா? ஸோ ப்ளஸ் 2 தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வேறு எங்கேயாவது q ஸ்கொயர்டு பார்த்தீங்களா? இல்லை. அப்போ இங்கே அதை மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ 2q ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த p ஸ்கொயர்டு வேல்யூ முடிஞ்சிருச்சு, q ஸ்கொயர்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா p எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஆமாம் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ அதை நம்ம வந்து போடணும். எத்தனை பி? ஸோ மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸில் 9 இருக்குது. அப்போ மைனஸ் 9p. ஸோ அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அடுத்தது q தான் இருக்குது. ஓகே, ரைட். q நமக்கு தெரியும் என்ன இருக்குது? மைனஸ் 5q. ஓகே,
ஸோ அந்த மைனஸ் 5 கியூவையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் 5 கியூ, தட் இஸ் கியூவில் என்ன இருக்குன்னா மைனஸ் 5. ஸோ அதையும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் எது உயர்ந்த அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்கக்கூடியது தான். அப்போ இதை தவிர கியூபு 4 பவர் 4 அந்த மாதிரிலாம் வரல. ஸோ அப்போ இதில் மிக உயர்ந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான். ஓகே, சம்டைம்ஸ் இந்த அடுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது, இந்த மாதிரி சுருக்கும் பொழுது இங்கே விடை பார்த்தீங்கன்னா 0வை கொடுத்துரும். அப்படி 0 பி ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா அந்த டேர்மே நம்ம எடுத்துடுறோம். அங்கே வந்து பி ஸ்கொயர்டு தான் பெருசுன்னு 2ன்னு போடக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 98. An office consists of rhombus-shaped window of area 500 square centimeter, which has been decorated with rhombus-shaped glass pieces, and each of its length of the diagonals are 10 cm and 5 cm. Then the number of glass pieces required to cover the window is. ஒரு அலுவலகத்தின் ஜன்னல் சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர். அந்த ஜன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. அச்சிறு கண்ணாடியின் மூலைவிட்ட அளவுகள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் தேவைப்படும் சிறு சாய் சதுர வடிவ கண்ணாடி துண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கிறத போல நான் என்ன பண்ணியிருக்கேன், அண்ட் ஆஃபீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரோம்பஸ் ஷேப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது வந்து பிக் ரோம்பஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ தட் சாய் சதுர வடிவில் வந்து ஜன்னல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், அதை தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ரெட் கலர் ஜன்னல் தான் வந்து சாய் சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஜன்னல். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க, ஸோ அதனுடைய ஏரியா வந்து 500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதாவது அதனுடைய பரப்பு 500 சதுர சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஜன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதுல ரொம்ப முக்கியமானது, மறுபடியும் உள்ளேயும் ஒரு சாய் சதுரம் இருக்கு. தட் இஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்மால் ஷேப்டு. ஓகேவா, ஸோ ரோம்பஸ் ஷேப்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் பீசஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே க்ரீன் கலரில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஆமாம். ஸோ இது வந்து 1 2 இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து இங்கே இந்த ஷேப்குள்ளே அழகழகாக வச்சுருக்காங்களாம். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அந்த சின்ன அளவு இருக்கு இல்லையா, ஸோ அதை பாருங்க, அந்த சிறிய அளவிலான அந்த சிறு கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடியினுடைய மூளை விட்ட அளவுகள் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். They have given that the small rhombus has the 10 centimeter and 5 centimeter as its diagonals. ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த diagonals அப்படிங்கிறது இங்கே பாருங்க, இந்த சின்ன கண்ணாடி துண்டு, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கண்ணாடி துண்டை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது 1ஆம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதில் ஸோ மூளை விட்டம், தட் இஸ் டயக்னல்ஸ்னா என்ன, ஆப்போசிட் வெர்டிசஸ், இதையும் ஜாயின் பண்ணுறது தான் டயக்னல். அதே போல் இதையும் ஜாயின் பண்ணுறது தான் டயக்னல். ஓகே ரைட்டு. ஸோ இந்த அளவை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டயக்னல் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை டயக்னல் 2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் இந்த அளவை டயக்னல் 2ன்னு வச்சுட்டேன், இந்த அளவை நான் டயக்னல் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டயக்னல் 1ஓட வேல்யூ என்ன அவங்க கொடுத்துட்றாங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகே, லெட் இட் பி, அவங்க கொடுத்துருக்கிற அளவை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து diagonal 2 வந்து 5 centimeter. ஓகே, what we have know that area of a rhombus. So area of rhombus நமக்கு என்ன தெரியும், ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பு. சாய் சதுர பரப்புக்கு என்னது ஃபார்முலா? ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்க, half d1 into d2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லை என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஓகே ரைட், half into ஃபர்ஸ்ட் diagonal என்ன 10. ஓகே, நெக்ஸ்ட் டயகனல் என்ன 5. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அதை கேன்சல் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ 2 5 டைம்ஸ். ஓகே, ஸோ வாட் வில் கெட், ஸோ 25. ஸோ அப்போது இந்த ஒரு ரோம்பஸோடைய ஏரியா, தட் இஸ் இந்த ஏரியா எவ்வளோன்னு சொல்கிறாங்களாம், 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, பட் இப்போ நம்மக்கிட்ட என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ 500 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது பெரிய ரோம்பஸோட ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமாம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்க, அதாவது இந்த பெரிய ரோம்பஸ் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ரோம்பஸோட ஏரியா தான் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா 500 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் நான் இப்போ இதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த தான் நான் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே ரைட். அப்போது டோட்டல் ஏரியா இருக்கு இல்லையா 500லேருந்து ஒரு ஏரியா என்ன 25. ஸோ இதை டிவைட் பண்ணால், ஸோ இது அப்படியே இங்கே பாருங்க, இங்கே எத்தனை
எத்தனை இந்த மாதிரியான ரோம்பஸ் வந்து ஷேப் வச்சுருப்பாங்கன்னு நம்மளால சொல்லிட முடியும் இல்லையா? ஆமாம். ஸோ 525ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஸோ 2 times 50 0 இருக்குது. அப்போ 20. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 20. Question number 99. The difference between the father's age and his daughter's age is 32. If his age is thrice as old as his daughter's age, then the age of her father is. தந்தையின் வயது மற்றும் அவருடைய மகளின் வயது வித்தியாசம் 32. தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதின் 3 மடங்கு எனில் தந்தையின் வயது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன அவங்க கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு the difference between father's age. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஸோ ஜஸ்ட் மைனஸ் தான். ஆமாம், மைனஸ். ஓகே, யார் யாருக்கும்? ஸோ அப்பாவுடைய ஏஜுக்கும் பொண்ணோட ஏஜுக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ அப்பாவோட ஏஜ், தட் இஸ் ஃபாதர் ஏஜ் இருக்கு இல்லையா? ஃபாதர்ஸ் ஏஜ், அதை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எஃப்னு எடுத்துக்க போகிறேன். அண்ட் டாட்டர்ஸ் ஏஜ், அதாவது பொண்ணோட ஏஜ் இருக்கு இல்லையா? ஆமாம், பொண்ணோட ஏஜை வந்து நான் டீனே வச்சுக்க போகிறேன். ஓகே, இது ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்குமா? தட் இஸ் எஃப்ஐயும் டிஐயும் கழிச்சா என்ன கிடைக்கணும்னு சொல்கிறாங்க? ஸோ 32 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தா தான் மேலே போட முடியும் இல்லையா? இஃப் ஹிஸ் ஏஜ் இஸ், இப்போது தந்தை, ஹிஸ்னா அங்கே ஆனத்தா குறிக்கும், ஆண்னா யார்? தந்தை தான். ஸோ தந்தையின் வயது இங்கே கொடுத்துருக்காங்களா? தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதின் 3 மடங்கு. ஸோ பொண்ணோட ஏஜ் தான் டீன் எடுத்திருக்கோம் இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? தந்தையின் வயது என்னது? எஃப். எஃப்ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா பொண்ணோட வயதில் 3 மடங்கு. ஓகே, ஸோ இஃப் ஹிஸ் ஏஜ் இஸ் thrice, ஓகேவா? ஸோ thrice as old his daughter's age, அதான் போட்டிருக்கேன். ஸோ எஃப்ங்கிறது 3Dயை குறிக்குது. நமக்கு ரொம்ப அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ அவங்க கேட்குறது என்ன ஏஜ்? ஸோ அப்பாவோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஃப் என்னவா இருக்கும்? ஸோ நம்பரில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இப்போ பாருங்கள். ஸோ தட் இஸ் எஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 32. ஓகே, இப்போ இங்கே எஃப்க்கு பதிலாக நான் என்ன போடலாமா? 3D போடலாம். ஸோ 3D மைனஸ் டி ஈக்குவல் டு 32. ஓகே, இதில் டி காமனாக இருக்கு, எடுங்க. அப்போ இங்கே 3 இருக்குது, மைனஸ் 1 இருக்குது, போடுங்க. அண்ட் 32 போடுங்க. ஸோ டி இங்கே 3ல் 1 போச்சுன்னா 2D ஈக்குவல் டு 32. அப்போ டியோடைய வயசு, தட் இஸ் டாட்டரோட வயசு என்ன வருது? 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16 வயசு ஆகுது. ஆமாம். ஸோ இப்போ பொண்ணோட வயசு 16. அப்போ அப்பாவோட வயசு என்ன? இதில் 3 மடங்கு, அவ்வளோதானே? தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டி. ஸோ 3 இன்ட்டு 16 எவ்வளோ வருது நம்மளுக்கு? 48 வயசு. இதுதான் ஆன்சர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 48. Question number 100. When two parallel lines are cut by a transversal, each pair of exterior angles that lie on the same side of the transversals are. இரண்டு இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள். ஓகே, என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா பாருங்க. சப்ளிமெண்ட்ரி, காம்ப்ளிமெண்ட்ரி, அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். மிகை நிரப்பு கோணங்கள், நிரப்பு கோணங்கள், குறுங்கோணம், செங்கோணம். ஸோ நான் இங்கே டிரான்ஸ்வர்ஷல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 2 லைன் எல் அண்ட் எம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லைனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்வர்சல், இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து குறுக்கு வெட்டி. ஸோ இங்கே பாருங்க, டிரான்ஸ்வர்ஷல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஷல். ஓகே, அதாவது குறுக்கு வெட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த குறுக்கு வெட்டி வந்து ஸோ 2 லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இந்த 2 லைனுமே வெட்டிட்டு போகுது. ஓகே, போகும்போது கிட்டத்தட்ட எத்தனை ஆங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணுதான்? ஸோ மொத்தம் 8 கோணங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 angles it is forming. ஓகே, அதில் வெளிக்கோணங்கள், தட் இஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், எக்ஸ்டீரியர் அதாவது வெளிக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இந்த உள்ள இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய இந்த 1 2 7 8 இது 4 தான் பார்த்தீங்கன்னா வெளிக்கோணங்கள், தட் இஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அதுலேயுமே அவங்க என்ன வாட் தே ஆர் ஆஸ்கிங், தே ஆன் த சேம் சைடு அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தட் லை ஆன் த சேம் சைட், ஸோ தட் இஸ் குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள். ஓகே, ஸோ யாரெல்லாம் அது? ஸோ நமக்கு தெரியும். ஸோ தட் 1 8 இல்லையா? ஸோ பாருங்கள், இங்கே 1, இங்கே வெளியில் 8, இந்த பக்கம் 1 இருங்க, சரி இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தட் இஸ் இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 2னா இந்த பக்கம் என்ன இருக்க முடியும்? 7.
ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, 1க்கு 8, 2க்கு 7 அப்படின்ட்டு. ஓகே, இது 2க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் ஆங்கிள் 1ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அதே போல் ஆங்கிள் 2ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன வரும், 180 டிகிரி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்வர்ஷலோட ப்ராப்பர்ட்டியில் வி ஹவ் சீன் இன் அவர் கிளாஸஸ். ஆமாம், அதனால ஸோ இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆப்ஷன் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், மிகை நிரப்பு கோணங்கள். Question number 101. In a magic triangle as given below, each side should have the same sum minus 17. The values of x, y and z are respectively. கீழ்காணும் மாய முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதல் -17 எனில் x, y மற்றும் z இன் மதிப்புகள் முறையே. ஸோ வெரி ஈஸி கொஷின். என்ன சொல்றாங்க, ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, தட் இஸ் ஒரு நிமிஷம். ஸோ Question number 101. In a magic triangle as given below, each side should have the same sum minus 17. The values of x, y and z are respectively. கீழ்காணும் மாய முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதல் -17 எனில் x, y மற்றும் z இன் மதிப்புகள் முறையே. ஸோ வெரி ஈஸி கொஷின். ஸோ கொஷின் படி அவங்க கொடுத்துருக்க அந்த மேஜிக் ட்ரையாங்கிளில் என்ன சொல்கிறாங்க, ஸோ ஒன் சைடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸோ இந்த சைடு எடுத்துக்கோங்க, இங்கே பாருங்க, இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினாலும் தட் இஸ் ஈச் சைடு ஷுட் ஹேவ் த சேம் சம் 17 -17 அப்படிங்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த சைடும் அதே தான் வரணும், இந்த சைடும் அதே தான் வரணும், இந்த சைடும் அதே தான் வரணும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் இருக்கக்கூடிய சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த எக்ஸ், அந்த எக்ஸ் இருக்கிற சைடு நான் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க எப்படி நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ -1 plus x plus -5 plus -2 equal to எதுக்கு சமங்கிறாங்க, -17க்கு சமங்கிறாங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து எக்ஸை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் தானே. ஆமாம், பாருங்க, -1 plus x plus into minus தான். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், -5 again plus into minus தான், அப்போ -2 that is equal to எதுக்கு சமம், -17க்கு சமம். இப்போ பாருங்க எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே பாருங்க நம்பர்ஸ் எல்லாமே மைனஸில் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 1 + 5 6 + 2 8. ஸோ 8 போட்டுட்டு ஸோ -17. பாருங்க இப்போ எக்ஸ் -8 = -17னா எக்ஸோட வேல்யூ என்ன வரணும், ஸோ -17. இந்த மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +8 that is equal to -9. So x oda value what we are getting, -9. Okay, let it be as it is. Okay, இப்போ x oda value கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம keep it aside. After that இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது இந்த பக்கம் சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு y கிடைக்கும். எந்த பக்கம் சைடுன்னு உங்களுக்கு தெரியுதா, ஆமாம், ஜஸ்ட் இந்த சைடு எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ y ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகே, என்னெல்லாம் இருக்கு, ஸோ இங்கே பாருங்க நம்ம எழுதலாம். ஸோ -2 இருக்கு, ஸோ -2. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, ஸோ -4 y -3. ஸோ அப்போ +-4 + y +-3 இது எதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க, -17க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட், இப்போ -2 போட்டுக்கோங்க. ஸோ +× -4 + y + -3 = -17. ஓகே ரைட், இப்போ பாருங்க y அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 4 6, 6 + 3 is 9. ஸோ திஸ் இஸ் -17. ஓகே, இப்போ y இங்கிட்டு வச்சுக்கோங்க, -17. ஸோ -9 அங்கே போச்சுன்னா +9. ஸோ வாட் வில் யூ கெட், -8. ஸோ y is -8. திஸ் இஸ் another one answer கிடைச்சிருச்சு. ஓகே ரைட், ஸோ இது போடும்போது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ -9 -8 இருக்கக்கூடியது ஸோ இங்கே தான் இருக்குது. ஓகே, அதுலேயும் நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ மறுபடியும் இன்னொன்று போட்டு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. இருந்தாலும் நம்ம உங்களுக்காக அடுத்த ஒன்று நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஸோ பாருங்கள் இப்போது, ஸோ இந்த சைடு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த சைடு, ஸோ திஸ் சைடு. ஓகே, திஸ் சைடில் என்ன இருக்குது, ஸோ இந்த சைடு பாருங்கள் Z இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடு நம்ம போடலாம். ஓகே, என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ -1 அதாவது +(-6) plus z +(-3) is equal to what, -17. ஓகே, இப்போ பாருங்க இதில் z அப்படியே வெளில எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் -1 இருக்குது, +() -6
So plus into minus, minus 3 equivalent to minus 17. Okay, right? இப்போ z, இப்போ 1 plus 6 plus 3 என்னாச்சு? minus 10. That is equal to minus 17. Okay, z அப்படியே வச்சுக்கோங்க. minus 17 plus 10. So you will get the answer minus 7. So z ஓட answer நமக்கு என்ன கிடைச்சிருச்சா? So minus 7 கிடைச்சிருச்சா? அப்போ என்னது? x, y, z முறையே, அதாவது இங்கே பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ தட் இஸ் முறையே, முறையேன்னு இருக்கா? ஆமாம், தட் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லி இருந்துச்சுன்னா எக்ஸ் இருந்தால் எக்ஸ் தான் போடணும், ஒய் இருந்தால் ஒய் தான் போடணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸு, அப்போ எக்ஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் ஒய் தான் போடணும், அதுதான் போட்டிருக்கேன். அடுத்து ஜெட் போட்டிருக்கா? ஓகே, அப்போ முறையே அப்படிங்கும்போது இது ஒவ்வொன்றுக்கும் என்ன வேல்யூன்னு எழுதணும். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு? ஸோ மைனஸ் 9. ஸோ இங்கே போட்டுக்கோங்க மைனஸ் 9. ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைச்சி? மைனஸ் 8. ஜெட்டுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? மைனஸ் 7. ஸோ இந்த வரிசையில் இருக்கணும், மைனஸ் 9, minus 8, minus 7. Option 1 is our answer. Question number 102. The perimeter of parallelogram whose two adjacent sides are m plus n and 3m minus 7n is m plus n மற்றும் 3m minus 7n ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. நான் இங்கே ஒரு parallelogram போட்டிருக்கேன், that is இணைகரம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இணைகரத்தில் இந்த சைடை பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கிட்டேன், இந்த சைடை பின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா பெரிமீட்டர் ஆஃப் அ பேரலோகிராம், தட் இஸ் இணைகரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது ஏ அப்படின்னா ஸோ இதுவும் ஏவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதுவும் ஏ, அண்ட் இது பின்னா இதுவும் பியாக தான் இருக்கும். ஓகே, ரைட். அப்போ இங்கே பாருங்க, ஏ பிளஸ் ஏ 2a, அதான் 2a பிளஸ் 2b இருக்கும் இல்லையா? அதனால தான் 2 காமனாக நான் எடுத்து போட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, இது அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் படி நம்மளுக்கு, ஸோ இங்கே பாருங்க, இந்த m பிளஸ் n அண்ட் 3m மைனஸ் n இருக்கா? ஆமாம், தட் இஸ் இந்த a அப்படிங்கிறத நான் என்னன்னு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ தட் இஸ் m பிளஸ் n எடுத்துக்க போகிறேன். ஓகே, ரைட். இந்த b இருக்கு இல்லையா? b-யை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா 3m மைனஸ் 7n எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா படி பாருங்க, ஸோ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன போடலாமா? ஸோ m பிளஸ் n அண்ட் பிக்கு பதிலாக என்ன போடலாம்? இந்த ஆக்சுவலாக ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக m பிளஸ் n, பிக்கு பதிலாக என்னது? 3m minus 7n. ஓகே, ரைட், போட்டாச்சு. இப்போ பாருங்க, 2 இன்ட்டு இது அப்படியே போடுங்க, m பிளஸ் n, ஸோ ப்ராக்கெட் எடுத்துருங்க, ஸோ ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க, அண்ட் 3m அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ் 7n. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, ஸோ 2 இன்ட்டு m ஒத்த உறுப்புகளை, தட் மீன்ஸ் லைக் டேர்ம்ஸை வி ஹாவ் டு ஆட். ஒத்த உறுப்புகள் பாருங்க, அதான் இங்கே எம்ங்கிறதும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ கலர் அடித்து காமிக்கிறேன் பாருங்க, எது ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸ் இங்கே. ஸோ தட் இஸ் இங்கே m, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய m, இது ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ எம்மை ஜென்ரலாக வெளியில் எடுத்துடுறேன். ஓகே, ரைட். எம்மை வெளியில் எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்? இங்கே ஒரு டைம் எம் இருக்கா? ஸோ இப்போ 1 ப்ளஸ் இங்கே 3 டைம் எம் இருக்கா? ஸோ 3 டைம் எம். ஓகே, ப்ளஸ் இப்போ n போட்டுக்க போகிறேன். ஓகே, அதே போல் n-லேருந்து எப்படி நான் வெளியில் எடுக்க போகிறேன் பாருங்கள். ஸோ தட் இஸ் இங்கே n வந்து ஒரு டைம் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 7 டைம் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன எழுதணும்? ஸோ 1 மைனஸ் 7 எழுதணும். ஓகே, ரைட். இதோட முடிஞ்சு போச்சா? அப்போ இங்கே பாருங்கள், ஸோ 2 இன்ட்டு இப்போ இங்கே என்ன 3 + 1 என்ன கிடைக்குது? 4m ப்ளஸ் மைனஸ் 7 + 1 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 7 1 போச்சுன்னா 6. யார் பெரியவன்? 7 தான் பெரியவன். அவன் பக்கத்தில் யார் இருக்கா? மைனஸ் சைன், அதனால் மைனஸ் போட்டாச்சு n. ஓகே, இப்போ இதை அப்படியே உள்ள பெருக்கிக்கோங்க. ஸோ 2 இன்ட்டு 4m மைனஸ் 6n. ஓகே, மைனஸ் 6n. இப்போ என்ன பண்ணுறது? 2 காமனாக வெளியில் இருக்கிறதுனால உள்ள நான் டோட்டலாக பெருக்கி நான் போட்டுடுறேன். ஸோ 2 இன்ட்டு 4 8m minus 2 into 6 12n. இதுதான் நம்மளுடைய விடை. இது எங்கே இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன், இந்த 8m minus 12n. Question number 103. In a competitive exam, 1 mark is given for every correct answer and minus 1 mark for every incorrect answer. A student answered all the questions and scored 94 marks. Though answered correctly for 126 questions, the number of questions answered incorrectly is. ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் -1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் 126 வினாக்களுக்கு சரியான விடையளித்த போதிலும் அம்மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் 94 ஆகும் எனில் தவறாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை. இந்த கொஷின் பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்கும், பட் நீங்கள் படிச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் 1 மார்க் இஸ் கிவன் ஃபார். ஸோ ஒரு மதிப்பெண் வந்து எதுக்கு தராங்களாம்? ஸோ ஒரு மதிப்பெண் வந்து ஸோ சரியான விடைக்கு, தட் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு. அண்டு ஸோ அதான் இங்கே மதிப்பெண்ணை வந்து எம்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, எம்னு எடுத்துக்கிட்டேன். அண்டு சரியான விடை, ஸோ சரியான விடையாக இருந்துச்சுன்னா நம்ம என்னது, தட் இஸ் ஒரு மார்க் கொடுத்துடலாம். ஸோ ஒன் எம்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, -1 மார்க் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ இன்கரெக்டாக இருக்கக்கூடிய தவறான விடைக்கு, ஸோ தவறான விடைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, -1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால -1 எம், ஏன்னா மார்க் தானே போட போகிறோம். ஆமாம், போட்டாச்சு. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எ ஸ்டூடெண்ட் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ், எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்கோர்டு 94 மார்க்ஸ். ஸ்கோர்டுனா மொத்த மதிப்பெண்கள் இல்லையா? ஸோ அதுதானே இங்கே மொத்த மதிப்பெண்கள், டோட்டல் மார்க்ஸ். ஓகே, ஸோ 94, ரெண்டுமே சேர்த்து 94 அப்படிங்கிறாங்க. இந்த 94 எப்போ கிடைச்சிருக்கும்? ஸோ சரியான விடையையும் தவறான விடையும் கூட்டினா தான், தட் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸையும் இன்கரெக்ட் ஆன்சர்ஸையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 94. ஏன்னா ஒன்று தானே, ஒரு மார்க் தானே கொடுக்குறாங்க. ஓகே, ரைட்டு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஆன்சர் கரெக்ட்லி ஃபார் 126 கொஷின்ஸ். ஸோ 126 வினாக்களுக்கு வந்து சரியான விடை அளிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 126 வினாக்கள். அப்போ இங்கே பாருங்க, ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு எத்தனை மார்க் கொடுக்கணும்? ஒரு மார்க் கொடுக்கணும். பட் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ 126 கொஷின்ஸ். அப்போ 126 மார்க் இந்த தம்பி வாங்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ ப்ளஸ், இப்போ இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்குது? ஸோ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? -1 எம் தான் கொடுக்கணும். ஓகே, ரைட். இது எதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க? 94க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு எத்தனை நம்ம மார்க் கொடுப்போம்? ஒரு மார்க்கு. இங்கே டோட்டலாக எத்தனை மார்க்கு தம்பி வாங்கியிருக்கான்? ஸோ 126 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 126. ஸோ ப்ளஸ் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம என்ன கொடுப்போம்? -1 மார்க் கொடுப்போம். ஓகே, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் மார்க் கிடைக்கும் இல்லையா? ஸோ 94 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடம் என்னாச்சு? ஸோ 126 ப்ளஸில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்கிறது அங்கே போச்சுன்னா ஸோ நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 94 - 126 இது வந்து எதுக்கு சமம்? -1 எம்முக்கு சமம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? தட் இஸ் -1 எம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 94 126 கழிச்சு போடுங்க. ஸோ இங்கே போடுற பாருங்க, 126லேருந்து 94 கழிங்க. ஸோ 2 and 32. ஓகே, 32, பட் இங்கே 126 தான் பெரிய நம்பர். ஸோ -32. அப்போ m இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது? 32. ஓகே, ரைட். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3, 32. இவ்வளோ கொஷினுக்கு வந்து அவர் தவறான விடையளிச்சிருப்பாராம். கொஷின் நம்பர் 104. The mean of first 10 natural numbers is. முதல் 10 இயல் எண்களின் சராசரி. எப்போவுமே எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் அப்போ அந்த மூணையுமே கூட்டி 1 + 2 + 3ன்னு கூட்டி மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது? 3 என்ட்ரிஸ். அதால் வகுத்து நீங்கள் ஸோ 6 / 3 = 2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இங்கே மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவைட் பை எத்தனை நம்பர்ஸ் மொத்தமாக இருக்குது தெரியும்? 10 நம்பர்ஸ். ஸோ மொத்தமாக இத்தனையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? ஸோ 55 வருது. ஸோ 55 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 5.5. ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் தெரியுமா? ஸோ அது என்னென்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோடைய கூடுதல், ஃபஸ்ட்டு முதல் இயல் எண்களின் சராசரி இல்லை, ஜஸ்ட்டு கூட்டினா மட்டும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை கொடுத்தாலும் சரி, 100ஆக இருந்தாலும் சரி, 1000ஆக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆன்சர் தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 2 + அப் டு 10 வரைக்கும் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த 10க்கு பதிலாக என்னன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் என்னன்னு வச்சுருந்தா ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட அடிஷன், ஸோ ப்ளஸ் என்னன்னு வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஜஸ்ட் கூட்டினா மட்டும். இது வந்து மீன் கண்டுபிடிக்கிறது இல்லை, அதாவது கூடுதல், தட் இஸ் அடிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுதான் வந்து ஃபார்முலா, n × n + 1/2. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 to up to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 10 into, ஸோ nth பிளேஸில் என்ன இருக்குது? ஸோ 10 இருக்குது. அப்போ 10 × 10 + 1/2. ஸோ தட் இஸ் 10 × 11/2.
என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ இதை அடிச்சு போடுங்க 5 டைம்ஸு, ஸோ 55. அதுதான் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரியும் போய் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ஈஸியஸ்ட் ப்ராசஸ், சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம ஃபார்முலா வச்சு போகிறதுங்கிறது எப்போவுமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த 55 10ஆல் வகுக்கிறது. ஸோ என்ன வரும்? அதாவது மீன் கண்டுபிடிக்கிறது. அப்போ 5.5 தான் நம்மளுடைய ஆன்சர். 4th ஆப்ஷன் 5.5. Question number 105. The unit digit of 124 into 36 into 980 is 124 பெருக்கல் 36 பெருக்கல் 980 ஒன்றாம் இடத்தில் வரக்கூடிய எண். ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒன்ஸ், அப்புறம் டென்ஸ், அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் இல்லையா? இது வந்து ஒன்றாம் இலக்கம், இது பத்துகள் நூறுகள் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் பெருக்குனா இங்கே ஒரு நம்பர் வரும் இல்லையா? அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்றாம் இடத்துல இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்து பெருக்கணும். அப்படி எடுத்து பெருக்கினாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், இந்த மூணுலேயுமே நான் ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கிறது, தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நான் மல்டிபிள் பண்ணுறேன். பார்த்த மாதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4 into 6 into வாட் இஸ் திஸ்? ஸோ 0. ஸோ 0 வச்சு நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தான் கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ அவர் ஆன்சர் வில் பி 4th ஆப்ஷன் 0. The length of 4 and 1/3 of a roll is. ஒரு நாடா சுருளின் நீளம் 18 3/4 மீட்டர் ஆகும். 4 முழுச்சுருள்கள் மற்றும் ஒரு சுருளில் 3இல் ஒரு பகுதியின் மொத்த நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 18 3/4 இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னமாக இருக்குது. இதை முதல்ல நம்ம வந்து தகா பின்னமாக மாற்றிக்கலாம். ஸோ எப்படி மாற்றுவோம் அதை? ஸோ 18 3/4. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஆன்சர் வச்சு இதை ஆட் பண்ணணும். தட் இஸ் 18 into 4 plus 3 divided by 4. ஓகே, ரைட். ஸோ 18 4s are 72 தெரியும். ஸோ 72 plus 3 divided by 4, that is equal to 75/4. ஸோ மொத்தமாக இதுக்கு பதிலாக ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 75/4 கிடைக்குது. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஷினுக்கு வாங்க. கொஷினில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? The length of 4, அதாவது 4 முழுச்சுருள்கள் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் இது ஒரு சுருளுக்கு தான் வந்து 75/4 வருது. ஸோ இந்த மாதிரி 4 வேணுமா? அப்போது ஸோ நம்ம என்ன எழுதணும்? ஸோ 4 முழுச்சுருள்கள் அப்படிங்கும்போது 4 times 75/4. இட் இஸ் 4 மடங்கு 75/4. சரி, அதாவது மற்றும் அல்லது அண்டுங்கிறதுக்கு நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த அண்டுக்காக தான் நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 3இல் ஒரு பகுதி அப்படின்னா 3இல் ஒரு பகுதி 1/3 இதுதான். 1/3 ஆஃப் என்னது? அந்த ரூல் தான். அப்போ 75/4 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ எப்படி ஆட் பண்ணணும்? ஸோ இது ரெண்டுலேயுமே 75/4 ஜென்ரலாக இருக்குது. ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து 4 மட்டும் இருக்குது. ஸோ 4 போட்டேன். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1/3 இருக்கா? ஸோ 1/3 போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே 4 கீழே ஒன்றுமே இல்லாதனால 1 இருக்குது. ஓகே, ரைட். சாரி. அப்புறம் இப்போ 75/4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் பாருங்கள், 1 3 is 3. ஸோ 3 போட்டாச்சு. இப்போ இதை 3ஆக மாற்றணும்னா இதை 3ஆல் பெருக்கணும். அதே போலவே இதை 3ஆல் பெருக்கினால தான் ரெண்டு பக்கமும் 3 இருக்கும். ஸோ இங்கே என்ன கிடைக்குது? 4 12 + 1. ஓகே, ஸோ இப்போ 75 பெருக்கல் 13/4 பெருக்கல் 3. ஓகே, பாருங்கள், இந்த 75க்கும் 3க்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அடிங்க. ஸோ 2 3 6, மிச்சம் 15 கிடைக்குது. ஸோ 5 15. தட் இஸ் ஸோ 3 25 தான் வந்து 75ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மேலே எதுவுமே அடிக்க முடியாது. ஸோ அப்போ 25 பெருக்கல் 13/4. ஓகே, இப்போ இதை பெருக்கி போட்டுடலாம். பாருங்கள், ஸோ 25 into 13. ஸோ என்ன வருது? 5 5 3 2 6 1 7 அண்டு 5 2. ஓகே, ஸோ 325 கிடைக்குது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை வகுத்து போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 25 அதை எதால் வகுக்கணும்? 4ஆல். ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து 325 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். /4 இருக்கு இல்லையா? அதனால் 4ஆல் நான் இப்போ வகுக்கிறேன். ஓகே, எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். 8 டைம்ஸ் என்ன? 32. ஸோ ரிமைனிங் என்ன? 5. ஸோ 1 time 4. ஸோ ரிமைனிங் என்ன? 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இங்கே ஆன்சர்லாம் வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் 81 போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ரிமைண்டர் இங்கே போட்டுக்கோங்க. கீழே டிவைசரை போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. இது எங்கே இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 81 1/4 மீட்டர்.
இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 107. The simplified value of 4/3 minus 3/2 plus minus 5/3 divided by 30/12 plus minus 12/9 into minus 27/16. 4/3 minus minus 3/2 plus minus 5/3 வகுத்தல் 30/12 plus minus 12/9 பெருக்கல் minus 27/16 சுருக்கப்பட்ட மதிப்பு. ஓகே, ஸோ இப்போ அங்கே மேலே இருக்கிறத அப்படியே நான் எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ 4/3 minus of minus 3/2 plus இதை முதல்ல நம்ம முடிக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க 4/3 அப்படியே போட்டுக்கோங்க. 4/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 3/2 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்க ரெண்டுமே வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதனுடைய டினாமினேட்டர் ஸோ பகுதியில். ஸோ முதல்ல அதை நான் வந்து எல்சிஎம் எடுத்து மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணுவோம். ஸோ 3,1. ஓகே, இப்போ 3ஆல் பண்ணால் 1,1. ஓகே, அப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன? 2/3. ஓகே, அதாவது 2யுமே 3யுமே பெருக்கணும். என்ன கிடைக்கும்? நமக்கு 6 கிடைக்கும். ஸோ அப்போ இது எப்போ இங்கே பாருங்க, இது எப்போ 6ஆக மாறும்? ஸோ 2ஆல் பெருக்கும்போது. இது எப்போ 6ஆக மாறும்? 3ஆல் பெருக்கும்போது. ஸோ இங்கே 2ஆல் பெருக்குனா இதையும் 2ஆல் பெருக்கணும், இங்கே இதையும் 3ஆல் பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்குது? இது இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 4 2 8, 8 3 2 6 ப்ளஸ் 3 3 9 6. ஓகே, இதெல்லாம் வந்து இப்படி தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்கிறது செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ இதை மறுபடியும் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸோ 2லையுமே 6 போதுனால பொதுவாக ஜென்ரலாக நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு 8 + 9. ஸோ 8யும் 9யும் கூட்டி இங்கே போடணும். ஸோ என்ன கிடைக்கிது நமக்கு? இங்கே 8யும் 9யும் கூட்டினா ஸோ 17. ஸோ இதுக்கு பதிலாக நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 17/6 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் அப்படியே ப்ளஸ் இங்கேயும் போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ இது இருக்குது. ஸோ இதை போடுங்க. ஸோ minus 5/3 வகுத்தல் 30/12. இதை தனியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. -5/3 இன்னொரு வகுத்தில், இங்கே இது இன்னொரு வகுத்தில் வச்சுருந்ததுன்னா அதனுடைய தலைகீழியால் பெருக்கிக்கணும். தட் இஸ் we have to multiply its reciprocal. ஸோ இங்கே 12/30 மாற்றிக்கோங்க எப்போவுமே. அதுதான் வழிமுறை. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், இதை எப்படி அடிக்க முடியுமா? பாருங்கள், அடிக்கலாம். எப்படி அடிப்பீங்க? ஸோ 5 வந்து 6 டைம் 30. ஓகே, இதை எதை அடிக்க முடியுமா? அடிக்கலாம். ஸோ 4 டைம் 12. ஸோ அப்போ மைனஸ் தான் இருக்குது. அப்போ -4/6. ஸோ இதுக்கு பதிலாக என்ன கிடைச்சிச்சு நமக்கு? -4/6 கிடைச்சிருக்கு. அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ் என்னது? -12/9 பெருக்கல் -27/16. ஆமாம், இது இப்படி பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 9 எதாவது அடிக்க முடியுமா? பாருங்கள். ஸோ 9 3 27. ஸோ -3 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 4வது வாய்ப்பாடில் பாருங்கள், 3rd டைமு 3 டைமு அண்ட் இங்கே 4 டைம். அப்போ -3 பெருக்கல் -3. ஸோ அப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே -3 பெருக்கல்ல -3. ஓகே, ரைட். டிவைட் பை 4 இருக்குது. ஸோ இது எதுக்கு சமம்? ஸோ தட் இஸ் இங்கே -4/6 அப்படியே தான் இருக்குது. இப்போ 3 3 9 ஆனால் மைனஸ் இருக்குனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 9/4 மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? ப்ளஸ் 9/4. ஓகே, ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலேயும் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? ஸோ இங்கே டினாமினேட்டரில் 6 பட் இங்கே வந்து 4 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே 6க்கும் 4க்கும் நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். சரி, எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? ஸோ 2 டைம்ஸ் ஃபஸ்ட் எடுக்கணும். என்ன எடுத்தனா 3 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ். மறுபடியும் இது 2 டைம்ஸ் எடுத்தோன்னா ஸோ 3 அப்படியே வந்துடும், 1 அப்படியே ஆகிடும். அப்போ 3. இப்போ 1 1 1 1 வர வரைக்கும் பண்ணுறது தான் எல்சிஎம். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. பெருக்கினா என்ன கிடைக்கிது உங்களுக்கு? தட் இஸ் 2 4 4 12. ஸோ இப்போ இதனுடைய விடை வந்து 12 கிடைக்கிது. ஸோ அப்போ இதில் 12 தான் வந்து இதனுடைய எல்சிஎம். இது எப்போ 12ஆக மாறும்? 2ஆல் பெருக்கும்போது. இது 2ஆல் பெருக்கும்போது. இது எப்போ? 3ஆல் பெருக்கும்போது. அப்போது அது மேலே இருக்கிறதையும் 3ஆல் பெருக்கிக்கணும். இங்கே மேலே இருக்கிறது 2ஆல் பெருக்கிக்கணும். இதையும் 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகே, இப்போ 17 2 எவ்வளோ? 34 ப்ளஸ் இந்த ப்ளஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். அண்டு மைனஸ் 4 2 8 ஆச்சா? ப்ளஸ் 9 3 27.
அப்போ இதுக்கு கீழே என்ன இருக்குது 12, இதுக்கு கீழே 12, இதுக்கு கீழேயும் 12, எல்லாத்தையுமே 12 மாற்றியாச்சு. இப்போ ஜென்ரலாக எடுக்கலாம் தானே இதை? ஆமாம். ஸோ ஜென்ரலாக எடுங்க. ஸோ 12 ஆயிடுச்சு. ஸோ 34 - 8 + 27. ஓகே. ஸோ இப்போ நான் இதை இங்கே கூட்டி போடுறேன் பாருங்கள். 34ஐயும் 27ஐயும் கூட்டுங்க. ஸோ 1 61. 61ல் 8 போச்சுன்னா 53. ஓகே, ப்ளஸ் பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ இதனுடைய விடை என்னது? 53/12. ஆப்ஷன் நம்பர் 3, 53/12 is our answer. Question number 108. If A, B, C is a Pythagorean triplet, A is equal to m squared minus n squared and B is equal to 2mn, then C is. A, B, C ஆனது ஒரு பித்தாகரஸ் மூன்றன் தொகுதி. மேலும் A சமம் m squared minus n squared மற்றும் B சமம் 2mn எனில் C இன் மதிப்பு. ஸோ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐ ஹேவ் புட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 90 டிகிரி இங்கே இருக்குது. செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக எதிராக இருக்கக்கூடியது தான் கர்ணம்னு சொல்லுவோம், ஹைபாட்டனியூஸ்னு சொல்லுவோம். ஓகே, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 90 டிகிரி வச்சு வர்றதுனால பித்தாகரஸோடைய ட்ரிப்லெட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ பித்தாகோரியன் ட்ரிப்லெட். பித்தாகோரியன் ட்ரிப்லெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பரை 3ன்னு எடுத்துக்கிறேன். இதோடைய லென்த்து இந்த சைடை வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நிச்சயமாக இது 5க்கு தான் சமமாக இருக்கும். தட் இஸ் என்ன சொல்லலாம், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்கொயருக்கு இது சமமாக தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் பித்தாகோரியன் ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பித்தாகரஸின் மூன்றன் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர்னா என்ன தெரியும் நமக்கு? ஸோ 9. அடுத்து 4 ஸ்கொயர் என்ன? 16. ரெண்டையும் கூட்டுங்க, உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஆமாம், 25க்கு தான் சமம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி முறையே 3க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 5 இந்த மாதிரி வரிசையாக ஆர்டராக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பித்தாகரஸ் ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க? m squared minus n squared. ஓகே, அடுத்தது பியும் கொடுத்துட்டாங்க. என்னது? 2mn கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க இப்போ என்னன்னு கேட்குறாங்க? சியினுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் சொன்னது போல் இது ஏன்னா இது அடுத்தது பியாக தான் இருக்கும், அடுத்தது சியாக தான் இருக்கும். ஓகே, இந்த ஏக்கு பதிலாக தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ m squared minus n squared. பிக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? 2mn. அப்போ சி யாருங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம என்ன போட்டோம்? சிக்கு பதிலாக 5 போட்டிருந்தோம். 5 ஸ்கொயர்டுங்கிறது இதுக்கு சமம்னு போட்டோமா? ஓகே, இப்போ பாருங்கள், சி ஸ்கொயர்டு சமம். ஏக்கு பதிலாக என்ன போடணும்? இங்கே நான் உங்களுக்கு போட்டு காமிக்க பாருங்க. ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடணும்? எம் ஸ்கொயர்ட் மைனஸ் என் ஸ்கொயர்ட் போட்டுட்டு ரைட். இப்போ பாருங்க, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ நமக்கு தெரியும், நம்ம பேசிக்கில் என்ன கற்றுருக்கோம்? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்ன போடலாம்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into xy plus y ஸ்கொயர்னு போடலாம். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்காங்க? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எம் இருக்குது, எம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எம் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 2 into x into y. இங்கே எக்ஸுங்கிறது எம்மு, ஒய்ங்கிறது என் இல்லையா? அப்போ 2 பெருக்கல் எம் ஸ்கொயர்டு இன்ட்டு என் ஸ்கொயர்னு போடலாம். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? என் ஸ்கொயர்ட் ஆஃப் ஸ்கொயர்னு போடலாம். அப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? m squared by n squared பதிலாக ஸோ இங்கே கிடைச்ச இந்த ஆன்சரை போடலாம். ஸோ தட் இஸ் m power 4 minus 2m squared n squared plus n power 4ன்னு போடலாம். அது இல்லாமல் இப்போ இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 2m squared பாருங்கள். ஸோ இங்கே போட்டு காமிக்கிற பாருங்கள். 2mn the whole squared எப்படி எழுதலாம்? 2 squared m squared n squared. That is 2 into 2 4 m squared n squared எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ இதை எழுதுகிறேன் 4m squared n squared. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே ஜென்ரல் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள் மைனஸ் 2mn ஸ்கொயரும் ப்ளஸ் 4mn ஸ்கொயரும் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம முதல்ல மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, பாருங்கள் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ தட் இஸ் மைனஸ் 2
m ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டு இருக்குது ப்ளஸ் 4m ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டு இருக்குது. ஓகே ரைட். இதில் m ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டு ஜென்ரலாக இருக்கனால எடுத்துட்டேன். அப்போ நடுவில் என்ன போடலாம்? -2 ப்ளஸ் 4ன்னு போடலாம். அப்போ 4 2 போச்சுன்னா 2 ப்ளஸ் இருக்குது. ஸோ 2m ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இது பாருங்கள், இது ஆன்சர் என்ன வருது? தட் இஸ் m பவர் 4 ப்ளஸ் 2m ஸ்கொயர்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n பவர் 4. ஓகே, இப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுவே வந்து m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இருந்ததுனால நமக்கு இப்படி வந்துச்சு. இதுவே சப்போஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்டாக இருந்திருந்தா the whole squared எப்படி எழுதியிருக்கலாம்? whole squared எப்படி எழுதியிருக்கலாம்? that is m squared of squared plus 2 into m squared into n squared plus n square of square னு எழுதியிருப்போம். that is m power 4 plus 2 m squared n squared plus n power 4. ஓகே, இதுதானே இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த ஆன்சரும் சமம் தானே. ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ சி ஸ்கொயர்டுங்கிறது இதுக்கு தானே சமமாக இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நான் இதை போடலாம் தானே சி ஸ்கொயர்டுக்கு. அப்போ சி ஸ்கொயர்டுங்கிற இடத்துல இதை போடலாம் தானே. ஸோ நான் அதை இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னது? சியை தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ பாருங்கள், இது சியை தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ சியின் மதிப்பு வேணும்னா, ஸோ தட் இஸ் திஸ் implies சி இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ நான் என்ன எடுக்கணும் இந்த இடத்துல? ஸோ ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தேன்னா சரியாப்படும். அப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயரிங் வேல்யூக்கும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். Question number 109. The number of natural numbers lying between 9 squared and 10 squared. 9 squaredக்கும் 10 squaredக்கும் இடையே உள்ள இயல் எண்களின் எண்ணிக்கை அப்படின்றாங்க. அப்போ எண்கள்னா என்னன்னு சொல்லுவோம்னா, தட் இஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். அதுதான் வந்து இயல் எண்கள்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9 squared. 9 squaredனா என்னது? 9 into 9 that is equal to 81. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 10 squared. அது என்னது? 10 into 10 100. ஒன்றும் இல்லை, 81க்கும் 100க்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ 80 உங்களுக்கு தெரியும், இங்கே பேசிக்லி 82 83 இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99. ஓகே, நான் இங்கே பாருங்கள் 81ஐயும் போட கிடையாது, அதே மாதிரி 100ஐயும் போட கிடையாது. ஏன்னா அவங்க இடையில தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இது உங்கள் விரல் விட்டு நீங்கள் எண்ணி போடலாம். அல்லது நீங்கள் பாருங்கள், ஸோ 100லேருந்து 81 கழிங்க, எவ்வளோ வருது? 19. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ 19 - 1 இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர்ஸ்க்கு இடையில கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கழிச்சுட்டு அதுலேருந்து 1 கழிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 18. இப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதுதான் ரொம்ப எளிமையான மெத்தட். ஸோ இதுக்கு போய்க்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய விடை என்னது? ஸோ 18. Question number 110. The difference between the compound and the simple interest was 2 years. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அதாவது டைரெக்டாக ஆன்சர்ஸே இருக்குது, ஃபார்முலாஸே இருக்குது. P into R by 100 the whole square. So P பெருக்கல் R by 100 the whole square. இது நம்முடைய விடை. That's all. Like, share and subscribe Shifa Diaries.